எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். கடந்த 2 நாட்களாகவே இணையதளம் முழுக்க ரொம்ப வைரலாகிட்டு இருக்க ஒரு விஷயம், இளையராஜா அவங்க பொண்ணு பவதாரணி அவங்க உடல்நலக்குறைவால் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம்தான். உடலில் அவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லீரலில் அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு. அதை கண்டுபிடிக்கும் பொழுதே 4th ஸ்டேஜை அவங்க கடந்திருக்காங்க. ஸோ 4th ஸ்டேஜ் கடந்ததுனால அவங்களுக்கு எந்த விதமான மருந்து மாத்திரைகளுக்கும் கொடுத்தாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது. அதனால இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாமலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு இளையராஜா அவங்க ரொம்ப தீவிரமாக அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் தெளிவாக இருந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்க இறந்து போகவும் செஞ்சுட்டாங்க. இந்த விஷயத்த தமிழ்நாட்டில் இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி கேன்சர் இருந்திருக்கு, கல்லீரலில் புற்றுநோய் இருந்திருக்கு, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எவ்ரி மினியூட் நம்மளுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இலங்கையிலேருந்து சென்னை வந்த விஷயமா இருக்கட்டும், சென்னையிலேருந்து அவங்க சொந்த ஊருக்கு போன விஷயமா இருக்கட்டும், எல்லா விதமான திரைப்பிரபலங்களும் தன்னோட இரங்கல்களை நேரில் செலுத்தினதாக இருக்கட்டும், நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த எல்லா விஷயங்களையுமே நியூஸ் சேனல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா வித மக்களுக்கும் தெரியப்படுத்திட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அது போலவே விழுப்புரத்தில் வெறும் 28 வயசு மட்டுமே ஆன ஒரு பொண்ணு, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, குழந்தையே இல்லை அப்படின்றதுக்காக விழுப்புரத்தில் இருக்கிற சுமதி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு போயிருக்காங்க. நல்லா நடந்து போய், உடம்புல வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா நடந்து போய் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து கால் பண்ணுறாங்க அந்த பொண்ணு. இந்த மாதிரி நான் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கேன், ஆப்ரேஷன் முடிஞ்சதும் எனக்கு குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வரப்போகுது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிற அந்த பொண்ணை அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள படுபாவிங்க வெறும் 28 வயசு மட்டுமே ஆன அந்த பொண்ணை கொன்று கையில் கொடுத்துட்டானுங்க. அந்த பொண்ணை வெள்ளிக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணும்போதே இறந்து போயிட்டாங்க. அதை கூட அவங்களோட ஃபேமிலிக்கிட்டேயும் ரிலேஷன்ஸ்கிட்டையும் சொல்லாமல் சாட்டர்டே வரைக்கும், சனிக்கிழமை 12 மணி வரைக்கும் கண்ணு முழிச்சிருவாங்கன்னு பொய் சொல்லி அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து சனிக்கிழமை 11 மணிக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடம்புல வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, வேறு ஏதோ பிரச்சனை இருந்தது அந்த பொண்ணுக்கு, அதனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். என்னோடய சொந்த அத்தை பொண்ணு போன வாரம் இவ்வளோ நேரம் வேளாங்கண்ணியில் இருக்காங்க. அவங்க என் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு அந்த பொண்ணு போன வாரம் இவ்வளோ நேரம் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்காங்க. என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு ஆர்ப்பாட்டம். ரொம்ப அழகான பொண்ணுன்னு சொல்கிறத விட ஒரு அழகு தேவதை அப்படின்னு தான் சொல்லணும். தப்புனா தப்பு, சரினா சரின்னு மூஞ்சுக்கு நேராக சொல்கிற ஒரு பொண்ணு, ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு, ரொம்ப பிரேவ் கேர்ள் அப்படின்னு சொல்லணும். பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் ஒரு ஆணி வேர்னா அந்த பொண்ணை தான் சொல்லலாம். பிறந்த வீட்லேயும் அந்த பொண்ணை தவிர வேறு பெண் வாரிசுகள் கிடையாது, கல்யாணம் பண்ணிட்டு போன வீட்டுக்கும் அந்த பொண்ணை தவிர வேறு எந்த பெண் வாரிசுகளும் கிடையாது. அந்த பொண்ணு தான் எல்லாமே 2 வீட்டுக்குமே. அப்படி இருந்த ஒரு பொண்ணை இந்த அக்கம் பக்கம் பேசுவாங்கள்ல, குழந்தை இல்லையா, 5 வருஷம் ஆயிடுச்சா, ஐயோ இந்த ஹாஸ்பிட்டல் போயேன், இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் போயேன், இல்லை அந்த கோயிலுக்கு போயேன், இல்லை இந்த கோயிலுக்கு போயேன், இவங்கள்ட்ட பேசிப்பாரேன், அவங்கள்ட்ட பேசிப்பாரேன், இந்த மெடிசன் எடுத்துப்பாரேன், அந்த மெடிசன் எடுத்துப்பாரேன்னு இந்த மாதிரி ஊர் ஜனங்க பேசுகிறத கேள்விப்பட்டு அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போய், இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு அந்த பொண்ணு முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க இல்லைம்மா வேண்டாம், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, இது நடக்கும்போது நடக்கட்டும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஊரோட பேச்சுக்கும் ஏச்சுக்கும் பயந்து அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு பண்ண போயிருக்காங்க. நல்லா பேசிட்டு நடந்து ஆப்ரேஷன் பண்ண போன அந்த குழந்தைய கொன்று கையில் கொடுத்துட்டானுங்க. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த தாய் கதறாங்க, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கதறாங்க, ஐயோ என் பொண்ணுக்கு எந்த நோயும் இல்லையே, என் பொண்ணு அப்படி கொன்று கையில் கொடுத்துட்டானுங்களேன்னு. அந்த 2 அண்ணனுங்க 2 பேர் ஒன்றுமே தெரியாது அவங்க 2 பேருக்குமே. அவங்க அண்ணன்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலேருந்து, அவங்க வீட்டில் நல்லது கட்டதுலேருந்து எல்லா முடிவும் எடுக்கிற ஒரு பொண்ணு, அந்த குடும்பத்துக்கு ஆணி வேராக இருந்த ஒரு பொண்ணை புடுங்கி தூக்கி போட்டுட்டானுங்க. ஒரு தாய் கதறாங்க. ஒரு மீடியா ஃபுல்லாக அந்த விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாலோ, அது கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு முக்கியமான ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கோ அந்த நியூஸ் போய் சேர்ந்துருக்கும். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸோ யாருமே நாங்கள் உங்களுக்கு நீதி வாங்கி தரோம் அப்படின்னு இது வரைக்குமே சொல்லவே இல்லை. அவங்களுக்கு சுகர் இருந்திருக்கு, அந்த சுகருக்கான டேப்லெட்ஸ் அவங்க கடந்த 2 மாதமாக எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க.
சுகர் குறைஞ்சதா குறையலையான்னு தெரியாமல் எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கவன் ஆப்ரேஷன் பண்ணுவான்? இல்லை அவங்க உடம்புல வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்காம எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கவன் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க? 2 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சிரும், ஒரு 2.5 ஹவர்ஸில் அவங்க கண்ணு முழிச்சிருவாங்கன்னு சொல்லி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. 2 மணி நேரம் ஆகுது, போய் கேட்குறாங்க, என் தங்கச்சி இன்னும் கண்ணு முழிக்கலன்னு. இன்னும் ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. 1 மணி நேரம் கழிச்சு போய் கேட்குறாங்க, இன்னும் ஒரு 1 மணி நேரம். 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கேட்குறாங்க, ஒரு 6 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு 6 மணி நேரம் கழிச்சு போகிறாங்க. இந்த மாதிரி 6 மணி நேரம் ஆயிட்டு என் தங்கச்சியோட பாடி ஃபுல்லாக சூடாக இல்லாமல் ரொம்ப சில்லாக இருக்குது, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் வந்து பாருங்கள். இல்லை, ஏசி ரூமில் இருந்ததுனால அவங்களுக்கு அப்படி இருக்குது, மற்றபடி அவங்க உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்னும் ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 6 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம். அப்போ தான் அவங்களுக்கு சந்தேகமே வந்திருக்கு, இல்லை ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்குது, இல்லைனா இவங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, யாருமே என்ன ஆச்சுன்னு சொல்லாமல் வெயிட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்களேன்னு ஒரு பெரிய ஆளை பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா. அப்போ தான் ஐசியூ கூட்டிகிட்டு போகிறாங்களாம், அப்போ தான் வென்டிலேட்டர் வைக்கிறாங்களாம். இந்த மாதிரியான ட்ராமாஸ்லாம் அந்த ரமணா படத்தில் நம்ம பார்த்துருப்போம்ல, இந்த மாதிரியான ட்ராமேட்டிக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஒரு 2.5 ஹவர்ஸ் கழிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்போங்க சொல்லணும் அந்த ஹாஸ்பிட்டல்? லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் மூலமாக உயிர் போகவும் வாய்ப்பு இருக்குன்னு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி தானே சொல்லியிருக்கணும். அப்போ சொல்லாமல் நீ பணத்தை கடன் வாங்கிட்டு அது வந்து கட்டு, நான் உன் குழந்தைக்கு அவங்களுக்கு குழந்தை பிறக்க செய்கிறேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து அவங்கள ஏமாற்றி ஒரு ஏழை தாயோட கதறலுக்கு ஆளாக்கியிருக்கு. ஒரு ஏழை தாயோட கதறலுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இப்போ வரைக்குமே பதில் சொல்லலை. எப்படியோ இவங்க சண்டை போட்டு காப்ரா பண்ணி பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்கன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லி போலீஸ் வந்திருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க போலீஸ்? சொந்தக்காரவங்க யாரும் அந்த ஹாஸ்பிட்டலை அடித்து உடச்சிடாமல் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. சுமதி ஹாஸ்பிட்டலை பத்திரமா போலீஸ் வந்து பார்த்துக்கிட்டாங்க. வேற என்ன பண்ணாங்க போலீஸ்னு கேட்டால் வேற ஒன்றுமே பண்ண கிடையாது. இப்போ வரைக்குமே 28 வயசுலாம் சாகிற வயசா? அந்த பொண்ணு உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லியிருந்தா கூட, இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, பொண்ணு உயிரோட நம்ம கூட இருந்தால் போதும், குழந்தை இல்லைன்னா பரவாயில்லன்னு அவங்க மனசை தேத்திட்டு போயிருப்பாங்க. இல்லை அந்த பொண்ணு உடம்புல வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் பண்ணி முடித்தா அந்த பொண்ணுக்கு உயிருக்கும் பிரச்சனை இல்லை, வயிற்றில் குழந்தையும் சரியாயிடும், வயிற்றில் வந்து நீர்க்கட்டிகள் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிட்டா குழந்தை பிறந்துரும்னு அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை வார்த்தைகள் காமிச்சு, ஆசை வார்த்தைகள் காமிச்சு அந்த பொண்ணோட மனசை குழப்பி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு பொட்டலமாக மடித்து கொடுத்துருக்கானுங்க புறம்போக்கு நாய். இது வரைக்கும் யாரோட கேள்விகளுக்குமே பதில் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு ஏழை தாய். கவர்மெண்ட் கிட்ட மோதவோ, அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட மோதவோ, ப்ரெஸ் கிட்ட மோதவோ அவங்க உடம்புலையோ மனசுலையோ தெம்பு கிடையாது. அந்த பொண்ணுக்கான ஹாஸ்பிட்டல் செலவுக்கே அவங்க எங்கெங்கே கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனை அடைக்க முயற்சி செய்வாங்களா, இல்லை பொண்ணுக்கு நியாயம் வேணும்னு அழுது புலம்பி கோர்ட் வாசலுக்கு இறங்குவாங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது. மறுக்கப்பட்ட நீதியும் தாமதிக்கப்பட்ட நீதிக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு வேல்யூவும் கிடையாது. இதுக்கு மேலே என்னங்க நடக்கும்? ரொம்ப சிம்பிள். ஒரு வருஷத்துக்கு அவங்க அந்த பொண்ணை நினச்சி அழுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அதன் பிறகு சரி அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா வாங்கின கடனை இவங்க கட்டி தானே ஆகணும், அந்த கடனுக்காகவாவது அவங்க ஓடி தானே ஆகணும். இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் நம்ம இருக்கோம்ல. இன்றைக்கி நமக்கு நடந்த விஷயம், எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயம். 28 வயசு வந்து சாகிற வயசு கிடையாது. 28 வயசு பொண்ணை இன்றைக்கி நாங்கள் வாரி கொடுத்துட்டு தவிக்கிற மாதிரி வேறு யாராவது வாரி கொடுத்துட்டு தவிச்சாலும் அவங்களுக்கும் எந்த நீதியோ இல்லை எந்த நியாயங்களோ வழங்கப்பட போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு உயிர் தானே போயிருக்கு. ஒரு உயிருக்கு என்ன பெருசாக வேல்யூ கொடுத்துட முடியும்? ஒரு உயிருக்காக எப்படி அந்த ஹாஸ்பிட்டலை அடித்து நொறுக்கிட முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த வீடியோ கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு பொறுப்பான உயர் அதிகாரிகளுக்கோ தெரிஞ்சதுன்னா இந்த பெண்ணோட சாவுக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. அது உங்களாலையும் என்னாலையும் முடியும்னா அதை நம்ம செய்யலாம்ல.
இன்றைக்கி 4 மணிக்கு அவங்களுக்கு இறுதி சடங்கு நடக்க போகுது. ஆனால் சுமதி ஹாஸ்பிட்டல் வந்து இன்னும் எத்தனை பேரை உயிரை கொல்ல போகுதோ, இன்னும் வேறு என்ன பண்ண போதோ அப்படின்லாம் தெரிய கிடையாது. ஆனால் சுமதி ஹாஸ்பிட்டல் அது வேலையை அது செஞ்சுட்டே தான் இருக்கும். கண்ணீரும் கதறலும் வந்து ஏழைகளுக்கு தான் அப்படின்றதுனால இதை யாரும் பெருசாக கண்டுக்க போகிறதும் கிடையாது. தேங்க்யூ.